வாய்ஸ் கேக்குதாப்பா? வாய்ஸ் கேக்குதாப்பா? கேக்குது சார். ஓகே இப்போ சேம் ஆரம்பிச்சிருவோம். இன்னும் பாதி ஸ்ட்ரென்த்து தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எப்படின்னா இந்த டியூவல் சைக்கிள் சம வந்து நம்ம சால்வ் பண்ணணும் எப்படின்றத பார்ப்போம். ஃபைன், வெரி குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஓட்டோ சைக்கிள் அண்ட் டீசல் சைக்கிள், அதோட எஃபிஷியன்சி டெரிவேஷன், அதில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்தாச்சு. இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸுடைய எண்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து டியூவல் சைக்கிளுடைய எஃபிஷியன்சி எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து இந்த சம் மட்டும் நம்ம பார்த்து வச்சுருந்தோம். இந்த சம்மை வந்து இன்றைக்கி சால்வ் பண்ணணும். ஃபார் யுவர் உங்கள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுபடி தான் போயிட்டுருக்கு. ரைட், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சைக்கிள் பிரேட்டான் சைக்கிள் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸுடைய அப்ஜெக்டிவ் வி ஆர் கோயிங் டு சால்வ் தி ப்ராப்ளம் ஆன் டியூவல் சைக்கிள். இந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து பிரேட்டான் சைக்கிள், அதில் வந்து எஃபிஷியன்சி டெரிவேஷன் மட்டும் பண்ண போகிறோம். அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நோட்ஸ் வந்து நான் சனிக்கிழமை கிளாஸுக்கு வந்து நான் அனுப்பியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே மீட்டிங் வச்சதுனால உனக்கு சென்ட் பண்ண முடியல. இன்னைக்கு கிளாஸோட சேர்த்து வந்து நான் மொத்தமாக நான் அனுப்பிடுறேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோ. உங்களுடைய கிளாஸ் நோட்ஸ் இப்போ பிபிடி அனுப்புறதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி அதை வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புனாதான் நான் வந்து எந்த அசைன்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற போறேன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் நம்பர் 3. ரைட், அசைன்மெண்ட் நம்பர் 3 நம்ம நடத்தக்கூடிய பிபிடியை வந்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி முடிச்சுட்டு அந்த நோட்ஸ் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணி வரணும். அப்போ இண்டிவிஜுவலாக நீ யாரையும் பார்த்து எழுத முடியாது. நீ காப்பி பண்ணி உன்னுடைய நோட்டில் எழுதுனதை எனக்கு ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து மெயில் அனுப்பி விடணும். நான் அது எப்போ எப்படின்றது வந்து நான் உனக்கு புதன்கிழமை கிளாஸில் சொல்கிறேன். அதுலேருந்து நீ ஃபாலோ பண்ணிக்க. ரைட், இப்போ வந்து வெயிட் பண்ணு. இப்போ டியூவல் சைக்கிள் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். ஓட்டோ சைக்கிள் அப்படின்னாலே உனக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றது உனக்கு தெரியும். டீசல் சைக்கிள் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஆல் தி டீசல் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் டீசல் சைக்கிள். டியூவல் சைக்கிள் எக்ஸாம்பிள் சொன்னோம், யாரு ஞாபகம் வச்சிருக்கியாப்பா? டியூவல் சைக்கிள் எங்க அப்ளை ஆகுது? சப்மரைன் சார், சப்மரைன். சப்மரைன், குயிக்கா உடனே ஆன்சர். ஃபைன், எக்ஸலன்ட். அப்போ சப்மரைன்ஸ் எல்லாமே வந்து டியூவல் சைக்கிள். அது போக வந்து ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஆட்டோ டீசல் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து டியூவல் சைக்கிள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது உனக்கு தெரியும். ஆட்டோ சைக்கிள் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். டீசல் சைக்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். இன் தட் சைக்கிள் வி ஆர் கோயிங் டு கம்பைன் போத் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ இந்த சைக்கிள் எப்படி சார் நமக்கு ஆப்ரேட் ஆகுதுன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஆப்ரேட் ஆகும். ரொம்பவும் ஹையர் ப்ரெஷரும் நீ கிரியேட் பண்ண முடியாது, ரொம்பவும் லோயர் ப்ரெஷரும் போக வேண்டியதில்லை. மியூட் பண்ணிட்டு வாங்கப்பா. விக்னேஷ் மியூட் பண்ணிட்டு உள்ளவா. ஃபைன். அப்போ வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம போகும்போது வந்து நீ டியூவல் சைக்கிள் இன்ஜின் வந்து நீ சூஸ் பண்ணலாம். அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ 16, ஐ திங்க் நான் சொல்லியிருந்த வேல்யூ 16 வரைக்கும் போகலாம்டா. 12 வரைக்கும் நம்ம போகிறோம்னா பெட்ரோல், 16 வந்து எங்க ஞாபகம் வச்சுக்க வந்து டியூவல் சைக்கிள். அதுக்கப்புறம் இன்னும் நான் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல இன்னும் கூட்டணும் சார், பவர் அதிகமாக டெவலப் பண்ணணும் விரும்புகிறேன் சார் அப்படின்னா வி கோ ஃபார் டீசல் இன்ஜின் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க. அப்போ இதை பேஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ரெண்டு ஐசென்ட்ராபிக் சேம் ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன், இந்த இடத்துல ரெண்டு ஹீட் அடிஷன்றா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், அகைன் பவர் ஸ்ட்ரோக், அகைன் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ இதுக்கு பேரலா எப்படி நம்ம டிஎஸ் டயக்ராம் போடணும் எல்லாமே செட் பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு ஒரு எஃபிஷியன்சி டெரிவேஷன். அப்போ ஐசென்ட்ராபிக்னா காமா வச்சு எழுதணும் சார். கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படி இருக்கு சார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த QS ரிலேஷன் ஹீட் சப்ளைடுனால இந்த இடத்துல QSன்னு வச்சு எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டு பாயிண்ட்டையும் நீ பாரு, 2, 3. எந்த பாயிண்ட்டுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியோ அந்த பாயிண்ட்டுடைய டெம்பரேச்சர், அதுக்கு எந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் ஜாஸ்தியோ அதில் தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தி அப்படின்றது தெரியும். ரைட், அப்போ அதுபடி வந்து இந்த QS வேல்யூ இது எல்லாமே அன்னைக்கே ரிலேஷன் எல்லாம் சொல்லி முடிச்சிங்க. இது வரைக்கும் ஃபைனலாக பார்த்துட்டு இந்த டேர்முக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபர்தர் உடைய உனக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தது, நான் அனுப்பலை, அதனால வந்து சேர்த்து அனுப்பிடுறேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்போ இது வந்து ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன், இதோ ஃபைனல் ஃபார்ம் வந்து இதை நான் காமிச்சிருந்தேன். இது வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தது, இதோ அவனுடைய ஃபைனல் ஃபார்ம். எப்படி ஆட்டோ சைக்கிள் அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ மட்டும்தான் அந்த எஃபிஷியன்சியில் இருந்திருக்கும். டீசல் சைக்கிள் அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அண்ட் கட் ஆஃப் ரேஷியோ இந்த ரோ, இதில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ரேஷியோ ப்ரெஷர் ரேஷியோ, அந்த ப்ரெஷர் ரேஷியோவை P3/P2ன்னு எழுதலாம் சார் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. வெரி சிம்பிள்ரா. இது வந்து ஓரளவுக்கு நான் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ எந்த ப்ராசஸ் வருதுன்னா எந்த ப்ராசஸ்க்கு எந்த ரிலேஷன் எழுதணும் அது மட்டும் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே என்டர் ஆயிரும். ஆல்மோஸ்ட் 20 minutes. ஜஸ்ட் லிசன், நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது மட்டும் பார்த்துட்டே வா.
அப்போ இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் தி ஓட்டோ சைக்கிள் டியூவல் சைக்கிள் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு ரைட். அப்போ வந்து சொல்யூஷன் போட்டு டியூவல் அப்படின்றத நம்ம எழுதணும். அதை நான் எழுதிடுறேன் நான். ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் தி பிகினிங், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூ ஆர் கோயிங் டு வி ஹாவ் டு ட்ரா பிவி டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணும் ரைட். ஈஸியாக தான் இருக்கும், நீ ஆல்ரெடி பார்த்தது தான். 2 ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ இந்த பாயிண்ட் 1 செட் பண்ணுவீங்க, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 5. அப்போ இது வந்து உனக்கே தெரிஞ்ச விஷயம்தான். QS1 இந்த இடம் நீ செட் பண்ணுறது வந்து QS2, this region QR. இது வந்து உனக்கு ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன், PV power gamma is equal to C. Again this line PV power gamma is equal to C. இது எல்லாமே நீ போட்டுடலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இது போகிறதுக்கு முன்னாடி டயக்ராம் ட்ரா பண்ணிக்க. டியூவல் சைக்கிள் அப்படின்றது வந்து நீ ஹெட்டிங் கொடுக்கணும், செட் பண்ணிக்க. இப்போ பிகினிங் அப்படின்னாலே எந்த நம்பர் நான் வருமியா? பிகினிங் அப்படின்னா எந்த நம்பர் நீங்க எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? எனி ஆன்சர்? 1. அப்போ P1 பிகினிங் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ உங்க கையில உனக்கு கொடுத்துருக்கு. அந்த வேல்யூக்கு எனக்கு சிம்பிள் வச்சு சொல்லு, நீ சொல்ல நான் எழுதுறேன் இங்க நான். குயிக்கா பிகினிங் ஆஃப் சைக்கிள் P1 வேல்யூ 1 பார். இதை வந்து எப்படி மாற்றணுன்றது உனக்கு தெரியும். இது வந்து கிலோ பாஸ்கலுக்கு மாற்றணும். அப்போ மல்டிப்ளைட் பை 100, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக 100 கிலோ பாஸ்கல் ரைட். அகெயின் T1 வேல்யூ 90 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 ஆட் பண்ணிங்கன்னா சம்திங் ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுக்கிறோம். கம்ப்ரஷன் ரேஷியோ சிம்பிள் என்னடாப்பா? கம்ப்ரஷன் ரேஷியோ சிம்பிள் RC சார். RCக்கு சிம்பிள் நீ போட்டலாம், RC வேல்யூ 9. அகைன் இதை நீ எப்படி மாற்றி எழுத முடியும் உனக்கு தெரியும். அகைன் கம்ப்ரஷன் ரேஷியோனா யார் பை யாருன்னு எழுதுவ. மறந்தாச்சா? கம்ப்ரஷன் ரேஷியோ இன் தி சென்ஸ் எந்த டேர்ம் டிவைடட் பை எந்த டேர்ம்? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாதியா? 3 சம் சால்வ் பண்ணி வச்சுட்டேன். V1 by V2. V1 by V2 நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி மாஸோட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்கு சார்? பெர் கேஜின்னு கொடுத்துருக்கு. அப்போ மாஸோட வேல்யூ 1 kg அப்படின்றத வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். மாஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து 1 kg. அப்போ மாஸோட வேல்யூ 1 kg சார் அப்படின்னாலே நான் இந்த இடத்துல என்ன V செட் பண்ண சொல்லுவேன்றது உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் V ஆர் ஸ்மால் V? மாஸோட வேல்யூ ஸ்மால் V. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் உங்களுக்கு எப்படி சார் வரும்னா ஸ்மால் V2 டிவைடட் பை ஸ்மால் V1, சார் எடுத்துக்கோ, ஸ்மால் V1 டிவைடட் பை ஸ்மால் V2 இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்றத நீ செட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இதுக்கப்புறம் ஃபைனலா மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ எத்தனை பாயிண்ட் இருக்கு இதுல? மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்றது வந்து எந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்? 4th பாயிண்ட். ப்ரெஷர் எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவீங்க? 3 அல்லது 4 சார். 3 or 4. அப்போ ஆட்டோமேட்டிக்கா P3 is equal to P4 68 bar. அந்த 68 எப்படி கெல்வினுக்கு மாத்துறதுன்றது உனக்கு தெரியும். 680 கிலோ பாஸ்கல். கிவன் டேட்டா மட்டும்தான், அதுக்கப்புறம் வந்து நீ சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். டோட்டல் ஹீட் சப்ளைடு, இந்த இடத்துல 2 ஹீட் சப்ளைடு இருக்கியா ரைட், QS1 அண்ட் QS2. நமக்கு வந்து டோட்டல் ஹீட் அப்படின்னாலே மொத்தமா நீ கன்சிடர் பண்ண போற. அப்போ டோட்டல் ஹீட் இன் தி சென்ஸ் QS is equal to QS1 plus QS2 is value வந்து 1750 ரைட். இப்போ அகைன் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு பாரு. ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைக்கிள் எஃபிஷியன்சி, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் நம்ம எல்லாமே டெவலப் பண்ணி கொண்டு போகணும். இது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும்.
ப்ரெஷர் கமா டெம்பரேச்சர் கமா இங்கே ஸ்மால் வி நீங்கள் போடணும், நாட் கேபிட்டல் வி. யூ ஹாவ் டு புட் ஸ்மால் வி. ஏன்னா மாஸோட வேல்யூ வந்து 1 kg. இந்த 1 kg எப்படி சார் எடுத்தேன்றது உனக்கு இங்கேயே பார்த்தாலே தெரியும். பெர் கேஜி சார் அப்படின்னாலே 1 kg. அப்போ எல்லாமே வந்து ஸ்மால் வி செட் பண்ணணும், ரைட்? இப்போ அகைன் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவீங்க, இங்கே நம்ம என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாராவது ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனி ப்ராப்ளம் என்ன செய்ய எழுத ஆரம்பிப்பேன் இந்த இடத்துல. கொஞ்சம் குயிக்கா பேசு. Process 1 to 2. ப்ராசஸ் 1-2 எப்பயுமே எழுத வேண்டியது இதுதான். நமக்கு எல்லா பாயிண்ட்லையும் ப்ரெஷர் டெம்பரேச்சர் வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1க்கு P1 வேல்யூ T1 வேல்யூ இஸ் ரெடிலி அவைலபிள், ரைட்? V1 வேல்யூ நம்ம கையில் கிடையாது, ரைட்? அப்போ இப்போ V1 வேல்யூ இருக்கட்டும், அது வந்து செட் பண்ணி வைப்போம். இப்போ ப்ராசஸ் 1 to 2க்கு நீ ரிலேஷன் மட்டும் யாராச்சும் சொல்லு, PV ரிலேஷன் ஆர் TV ரிலேஷன். P, V relation, P, V. இது as usual நீங்க என்ன சார் எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் தான் அதிகம். P2 by P1 is equal to V1 by V2 whole power gamma அப்படின்றது உனக்கு தெரியும். அதுக்கு வந்து V1 by V2 இருக்க இடத்துல ஒரே நிமிஷம் இருங்க. V1 by V2 இருக்க இடத்துல நமக்கு வந்து RC அப்படின்றத செட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா? இந்த ஈக்குவேஷன் P2 by P1 இது வந்து V1 by V2ன்றதை நம்ம போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? P1 வேல்யூ சம்ல கொடுத்தாச்சு. அப்ப எது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? P2 sir. P2 வேல்யூ இஸ் ஓவர். இதே மாதிரி எந்த ரிலேஷன் எழுத முடியும்? T, V ரிலேஷன் எழுத போறேன். T, V ரிலேஷன் எழுதுறீங்க சார் அப்படின்னா என்ன எழுதுவீங்க சார்னு பார்த்தீங்கன்னா அகைன் T2 by T1 is equal to V1 by V2 whole power gamma minus 1. இது வந்து நீ செட் பண்ணி வைப்ப. அகைன் V1 by V2 RC. இதுல இருந்து என்ன தங்க எடுப்பீங்க? அகைன் V1 by V2 RC. இந்த ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்க முடியும்? கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டே வா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் T2. அப்ப P2 வேல்யூ இஸ் ஓவர், V2 வேல்யூ இஸ் ஓவர், ரைட்? இப்போ இனிஷியலா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், இந்த இதுக்கு நமக்கு வந்து இனிஷியலா வந்து V1 வேல்யூ நமக்கு தெரியலடா அப்படின்னு நான் சொல்லி வச்சிருந்தேன். இனிஷியல் கண்டிஷன் ஜெனரலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஈக்குவேஷன் ஞாபகம் வைக்க சொன்னேன். எந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஐடியா இருக்கா? இனிஷியலா மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஈக்குவேஷன். Ideal gas constant equation. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ரைட்? PV is equal to mRT அப்படின்றது உனக்கு தெரியும். இந்த மாஸ் வந்து கீழே வருதியா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா சொல்றதை கவனிச்சுக்க. இது வந்து கேபிட்டல் வீடாப்பா, இது வந்து ஸ்மால் எம் வந்து கீழே நீ கொண்டு வந்துட்ட இஸ் ஈக்குவல் டு RT அப்படின்றத நான் செட் பண்றேன் நான். வால்யூம் பை மாஸ் அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன நடத்தும்? வால்யூம் பை மாஸ் அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி. அப்ப வால்யூம் பை மாஸ்னா என்ன எழுதுவீங்க? இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? ஸ்பெசிபிக் வால்யூம். அப்ப ஃபைனல் ஃபார்ம் P small v is equal to RT அப்படின்றத நீ எடுத்துக்கலாம். இது வந்து இனிஷியல்னாலே நமக்கு வந்து 1ஆம் நம்பர். அப்ப இது இனிஷியல் கண்டிஷனுக்கு எழுதுறீங்க சார் அப்படின்னா P1 small v1 is equal to RT1. சரி எடுத்துங்க. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனை பாரு. இதுல நமக்கு எது தெரியாத வேல்யூஸ், எது அன்னோன் வேல்யூஸ்? V1 தான் கண்டுபிடிக்கணும், ரைட்? அப்ப P1 கொடுத்தாச்சு, R வந்து 0.287. நீங்க வந்து அசியூம் பண்ணிடலாம், அது ஈஸியா உனக்கு தெரியும். T1 வேல்யூ சம்ல கிவன். அப்ப V1 இஸ் ஓவர், ரைட்? இப்போ இந்த ப்ரொசீஜர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடப்ப P1 ஓவர் T1 சம்ல P1 T1 சம்ல கிவன். இதுல இருந்து V1 நீ கண்டுபிடிச்சிடலாம், there is no issue. அப்ப ப்ராசஸ் 1 to 2 ஹெட்டிங் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் எழுதுனீங்க. இதுல இருந்து P2 கண்டுபிடிச்சிடலாம் சார்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ல இருந்து T2 கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட்? வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோமா? V2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? V2 வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. P2 ஓகே, T2 ஓகே. V2க்கு என்ன ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா உங்க கையில? V2 கண்டுபிடிக்கணும், ஏதாச்சும் ஒரு க்ளூ.
டு ஃபைண்ட் V2 எனி க்ளூ இருந்துச்சுன்னா நீ சொல்லலாம். சார் ஆர்சி வேல்யூ கொடுத்துருக்கு சார், அதை வச்சு V2 கண்டுபிடிச்சு. அவ்வளவுதான். இந்த இந்த ஈக்குவேஷன் உனக்கு தெரியும். RCனாலே 9 கொடுத்தாச்சு. அப்ப V1 by V2 வந்து 9 இருக்கு. இப்ப V1 வந்து கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இதுல வந்து நீ V2-வை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 வரைக்கும் பாயிண்ட் நம்பர் 2 வரைக்கும் நம்ம எல்லா பாயிண்ட்டுக்கும் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் வால்யூம் முடிச்சாச்சு. இப்போ பாயிண்ட் நம்பர் 3 நமக்கு வந்து போகணும். அது போறதுக்கு முன்னாடி தேர்டு பாயிண்ட்ல கீழே நான் கொண்டு வருவேன். நான் செந்தில்குமார் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத, மியூட் பண்ணிட்டு அமைதியா கூட வை, பேசாம இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு கவனிச்சிட்டு இருக்கவனுக்கு இடைஞ்சல் பண்ணாத தயவு செய்து. ரைட், இந்த வால்யூம் வந்து உனக்கு தெரியும் V2 is equal to V3. அப்போ பாயிண்ட் நம்பர் 3க்கு நீங்க வந்து V3 வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப V2 is equal to V3 அப்படின்றத நீ டைரக்டா போட்டுடலாம். அப்புறம் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ உனக்கு கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் ப்ரெஷர்னா P3 is equal to P4 அப்படின்றது உனக்கு இந்த இடத்துல தெரியும். அப்ப P3 வேல்யூ நீ ஈஸியா பண்ணிடலாம். லாஸ்டா வந்து இருக்கக்கூடிய T3 மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். அந்த இப்போ 2 to 3க்கு ரிலேஷன் எழுதணும். இந்த 2 to 3க்கு என்ன ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம்? எனி ஆன்சர்? இதுக்கு காமா ரிலேஷன் எழுதுவ. இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். என்ன ரிலேஷன் நம்ம எழுத முடியும்? எனி ஆன்சர்? PV by T. PV by T is equal to constant. அப்ப P2 V2 by T2 is equal to P3 V3 by T3. அது வந்து அடுத்த ஸ்டெப்ல நான் மொத்தமா காமிச்சிடுறேன் உனக்கு. இது வந்து மொத்தமா உனக்கு கொடுத்துட்டேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த டியூவல் சைக்கிள் போட்டு இந்த PV டயக்ராம் வரைஞ்சிங்க. சம்ல கொடுத்த மாதிரி P1 V1 எல்லாமே நீ எடுத்துட்ட. அப்போ QS எல்லாமே போட்டாச்சு. மாஸோட வேல்யூ பேர் கேஜின்னு சொல்றதுனால 1. அப்போ ப்ராசஸ் 1 to 2 PV ரிலேஷன் எழுதணும் சார். இன்னும் ரிலேஷன் எழுத தெரியலன்னா கேட்கலன்னா அது வந்து ஒன் சைடே அப்படியே நெகட்டிவா வச்சுட்டே இரு. அது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ PV ரிலேஷன் V1 by V2, அப்புறமேட் இதுக்கு வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணி P2 வேல்யூ T2 வேல்யூ எல்லாமே ஓவர். V1 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் க்ளூ கொடுத்துருந்தேன். இதுவும் எப்படின்றது முன்னாடியே நான் சொல்லியாச்சு. இப்போ இந்த ஸ்டெப் வந்து நம்ம வந்துட்டு இருந்தோம். அப்போ PV by T ரிலேஷன் சார். அப்போ P2 V2 by T2 is equal to P3 V3 by T3. ரைட், இது கான்ஸ்டன்ட் வால்யூம். எந்த ப்ராசஸ்னா பார்த்தீங்கன்னா உனக்கு 2 to 3ல வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். அதனால தான் V2 is equal to V3. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடு. ஃபைனல் ஃபார்ம். அப்போ இந்த T3-ய மேலே கொண்டு போயிடுறப்ப இந்த P2-வை கீழே கொண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த T3 மேலே டிராவல் ஆகணும், இந்த P2 டவுன்வர்ட்ஸ். அப்போ இந்த ஃபார்ம் இருக்கு. அப்போ இந்த ஃபார்ம்ல வந்து எது சார் உனக்கு தெரியாதுன்னு பாரு. T3 மட்டும்தான் நமக்கு தெரியாது. T2 வேல்யூ ஆல்ரெடி இந்த கண்டுபிடிச்சு சரியா இருக்கு. P3 வேல்யூ சம்ல கிவன் மேக்ஸிமம் ப்ரெஷர், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. P2 இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுட்டு அப்போ இதுல இருந்து வந்து T3 வந்து ஈஸியா வந்து உன்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். V3 கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா V2 is equal to V3. அதனால வந்து V2 is equal to V3 டைரக்டா நீ போட்டுக்கலாம். அப்போ V2 கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுது. அப்போ V1 by V2 போட்டு 9 வச்சுட்டு V2 is equal to V3ன்றதை ஈஸியா முடிச்சிடலாம். P3, there is no need of finding P3 because value is already given in the problem. P3 value வந்து 68 bar. அது வந்து கிலோ பாஸ்கலுக்கு பார்த்தீங்கன்னா 6800 கிலோ பாஸ்கல் அப்படின்னு போட்டு முடிச்சிடுறேன். ரைட், இதுக்கப்புறம் 3 to 4 போகணும்ல. 3 to 4 போகணும் சார்னா எந்த ரிலேஷன் எழுதுவேன்? அகைன் இப்போ 2 to 3 வரையும் முடிச்சுட்டேன். ரைட், இப்போ அடுத்த பாயிண்ட் 4வது பாயிண்ட்டை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும். 4வது பாயிண்ட்டை நோக்கி டிராவல் பண்றீங்கன்னா 3 to 4 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல இருக்கு. அப்போ எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுவேன்? திரும்பவும் PV by T equal to C. அகைன் PV by T is equal to C. வேற ஏதாச்சும் வேற எந்த ரிலேஷன் யூஸ் பண்ண முடியும்? வேற another ரிலேஷன் QS2க்கு என்ன ரிலேஷன் எழுதுவீங்க? MCP T4 minus T3. MCP ஆஃப் இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து ஹீட் சப்ளை பண்றேன். அப்ப டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் காட்டிலும் ஃபோர்த் பாயிண்ட் உடைய டெம்பரேச்சர் ஜாஸ்தி. ரைட், அப்போ வந்து T4 மைனஸ் ஆஃப் T3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறவன். இது வந்து எழுதணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்லைடு. சரி, ரைட், இது போறதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுல ஃபியூல் இன்ஜெக்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப வேற எந்த ரேஷியோ உங்க மைண்ட்ல வரணும்? ஃபியூல் இன்ஜெக்டர் ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னாலே எந்த ரேஷியோ உங்க மைண்ட்ல ஞாபகம் வரணும்? கட் ஆஃப் ரேஷியோ.
கட் ஆஃப் ரேஷியோ ரோ. அப்போ ரைட், அப்போ வந்து எந்த பாயிண்ட் அதிகம், பாயிண்ட் 4க்கு தான் வால்யூம் ஜாஸ்தி when compared to பாயிண்ட் நம்பர் 3. அப்போ கட் ஆஃப் ரேஷியோ ஞாபகம் வரணும். இதை நம்ம அடுத்த ஸ்லைடு நான் உனக்கு கொண்டு போயிடுறேன். ரைட், சரி எடுங்க. இப்போ நம்ம நீங்க சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான். 3 to 4 அப்படின்றது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ 3 is equal to 4. அப்போ இதை நீ எழுதி வச்சுக்கோ. இது வந்து சம்பளம் கொடுத்தது P3 is equal to P4. ரைட், இப்போ 4th பாயிண்ட் நம்மளுடைய டார்கெட்டிங். 3rd பாயிண்ட் வரைக்கும் எல்லா ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் வால்யூம் எல்லாமே முடிஞ்சது. இப்போ PV/T நீங்க சொன்ன ரிலேஷன் வந்து ரெடியா இந்த இடத்துல அவைலபிள். அப்போ 3 P3 V3/T3 is equal to P4 V4/T4. அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ரெண்டே ரிமூவ் பண்ணிக்க. ரைட், ரெண்டு சைடு கேன்சல். அப்போ இந்த T4 ஆட்டோமேட்டிக்கா மேலே டிராவல் ஆகணும், ஸ்மால் V3 கீழே டிராவல் ஆகணும். இந்த ரிலேஷன் பாரு. இப்போ இந்த ரிலேஷன் நடந்தவங்க எது வந்து நமக்கு நோன் வேல்யூஸ், எது அன்னோன் வேல்யூஸ். T3 வேல்யூ தெரியுமா? T3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இல்ல எப்படி? பாயிண்ட் நம்பர் 3க்கு T3 ஓகேவா இல்ல எப்படி? பாயிண்ட் நம்பர் 3 பேசு, எடுத்து பேசு. இந்த ஈக்குவேஷனை செட் பண்ணிக்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஒரு இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். அதனால நமக்கு வந்து எது வந்து நோன் வேல்யூ, எது வந்து அன்னோன் வேல்யூ? T3 V33 சார். அப்ப ரெண்டு தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல தெரிஞ்ச வேல்யூ, ரெண்டு இது வந்து அன்னோன். அப்ப இந்த ஈக்குவேஷன் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, அப்படியே பெண்டிங்ல வச்சிரு. இதுக்கப்புறம் இன்னொரு க்ளூ உங்களுக்கு கொடுத்துருக்கான், டோட்டல் ஹீட் சப்ளைடு. அப்போ அந்த ரிலேஷனை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு QS is equal to QS1 plus QS2 இது வந்து எழுத முடியும். அப்போ டோட்டல் ஹீட் அப்படின்னாலே 1750 அப்படின்ற வேல்யூ வந்து டைரக்டா உனக்கு வந்து இந்த இடத்துல சம்பளம் உனக்கு கொடுத்துருக்காங்க. QS1 plus QS 1750 அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்க. அப்போ QS1 QS2 இதுக்கு இந்த ரிலேஷன் நான் எழுதியிருக்கேன், அது எப்படின்றத பாரு. அப்போ இது வந்து QS1 அப்படின்னு போட்டீங்கன்னா MCV of T3 minus of T2 plus இந்த இடம் அடுத்த டிராவல் ஆவீங்க MCP of T4 minus T3 இது வந்து QS2க்கு. QS2 ஒன்று கிட்ட தங்கம் MCV of T3 minus T2, QS2க்கு வந்து MCP of T4 minus T3 இது வந்து இந்த ஃபார்ம்ல நம்ம எழுதி வச்சிருக்கோம். QS இருக்க இடத்துல இந்த ஃபார்ம், QS2 இருக்க இடத்துல இந்த ஃபார்ம். அகைன் தென் கோ ஃபார் சப்ஸ்டிடியூஷன். அந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். M ஓட வேல்யூ 1, CV அப்படினாலே 0.718 ஞாபகம் சொல்லிட்டு யாருக்கு T3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், T2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அகைன் இந்த M1, CP வேல்யூ 1.005 இது வந்து யாருக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வைக்கணும். we have to memorize. T4 வேல்யூ நமக்கு தெரியாது, T3 வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 ஆல் P பிரஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் வால்யூம் எல்லாமே ஃபைண்ட் அவுட். அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? T4 சார். T4 T4 ரைட், சரி எடுத்தாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் அகைன் நம்ம யூஸ் பண்ண போற. அப்போ T4 நோன் வேல்யூ, T3 நோன் தெரிஞ்ச வேல்யூ, V3யும் தெரிஞ்ச வேல்யூ. அப்போ இதுல இருந்து என்ன எடுத்தாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஸ்மால் V4 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாயிண்ட் நம்பர் 4க்கு எல்லா பிரஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஓவர். அகைன் திருப்பி நீ பார்க்க போறது வந்து பாயிண்ட் நம்பர் 5 நோக்கி நம்ம போகணும். அப்போ 4 to 5 என்ன ரிலேஷன் எழுதுவ? 4 to 5 எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுவ? கொஞ்சம் குயிக்கா. 4 to 5 காமா ரிலேஷன். அகைன் காமா ரிலேஷன் ரைட், சரி எடுத்தாங்க. அப்போ இந்த இடம் நீங்க பார்க்கணும். அப்போ வந்து 4th பாயிண்ட் வரைக்கும் இப்போ எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். 5th பாயிண்ட்டை நோக்கி வரணுமா? இப்போ யாராவது ட்ரை பண்ணு. 4 to 5க்கு P, V ரிலேஷன் யாராவது ட்ரை பண்ணு. 4th பாயிண்ட்டுக்கு 4 to 5க்கு P, V ரிலேஷன், P, ஸ்மால் v நீ சொல்ல எழுத போறேன். ட்ரை பண்ணுவேமா? எந்த பாயிண்ட்டுக்கு பிரஷர் ஜாஸ்தின்னு பார்த்துக்க, 4 or 5 அப்போ யாரை மேல செட் பண்ணணும் எப்படின்றத பாரு. பிரஷர் வால்யூமுக்கு எழுத போற, ஸ்பெசிஃபிக் வால்யூம் எழுத போற, மாத்தி எழுதணுமா இல்ல அப்படியே எழுதணுமா அதெல்லாம் பார்த்து வச்சுக்க. ட்ரை பண்ண ஆரம்பிவேமா? P4 divided by P5 P4 divided by P5 equal to V5 divided by V4 gamma. V5 divided by V4 gamma, right? Fine. அதோட சேர்த்து V5 V1 அப்ப இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ V5 இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? V5 இருக்கிற இடத்துல நம்ம V1. அப்ப V1 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த V4 டச் பண்ணாத, இது அப்படியே செட் பண்ணு. ரைட், சரி எடுத்துங்க. இது வந்து காமாக்கு பதிலா 1.4 போடலாம் அப்படின்றது உனக்கு தெரியும்.
அப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து P4 by P5 ரைட். இப்போ நமக்கு 4வது பாயிண்ட் வரைக்கும் எல்லா பிரஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிபிக் வால்யூம் ஃபைண்ட் அவுட். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஈக்குவேஷன் எந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து எந்த பாயிண்ட்டுக்குரிய எதை கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் பார்த்து சொல்லுவேன். P5 is easily find out பண்ண முடியும். ஏன்னா V1 கண்டுபிடிச்சிட்டு V4 கண்டுபிடிச்சிட்டு பவர்ல காமா இருக்கு. P4 வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட். அது வந்து டைரக்டா நமக்கு இதுக்கு வந்து ப்ராசஸ் 4 to 5. அப்போ ஒவ்வொரு இடம் வரும்போது அதுக்கு என்ன ஃபார்முலா எழுத முடியும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன்னா ஈஸியா வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அப்போ V5 இருக்கிற இடத்துல V1 V4 அப்படியே வச்சுக்கோ. அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன். அப்போ இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட்டர்ல போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த P5 இங்கே கொண்டு போக இந்த இருக்கக்கூடிய ஆன்சரை கீழே கொண்டு வந்து P5 எவ்வளவு சார் ஈஸியா போட்டுலாம். சிமிலரா என்ன நாங்க இங்க எழுதியிருக்கோம், TV ரிலேஷன் எழுத போறேன். அதே மாதிரி T4 by T1 is equal to V4 by V4 V5 by V4. அப்போ V5 இருக்கிற இடத்துல திருப்பி V1 காமா -1 போடணுன்றது உனக்கு தெரியும். அப்போ T5 is over. V5 கண்டுபிடிக்கணுமா இல்ல என்ன? T5 is over. V5 கண்டுபிடிக்கணுமா இல்ல என்ன பண்ணலாம்? V5 V1 V5 சேம் தான் சார், கான்ஸ்டன்ட் வால்யூம்னால. V1 V5 சேம் அப்படின்னா நமக்கு வந்து there is no need of finding V5. அப்போ V1 is equal to V5 அப்படின்றது தெரியும், உனக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ரைட். இப்போ 5 பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரஷர் கமா டெம்பரேச்சர் கமா ஸ்பெசிபிக் வால்யூம். எதனால இங்க ஸ்பெசிபிக் வால்யூம் போட்டுன்றது உங்களுக்கு தெரியும். இங்க மாஸோட வேல்யூ பெர் கேஜி அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஸ்மால் வீல தான் டிராவல் ஆகணும் சார் அப்படின்றத பார்த்து வச்சுக்க ரைட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே ஸ்மால் வீல போட்டு வந்துட்டே இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் எஃபிசியன்சி. அப்போ டைரக்டா ஃபார்முலா உனக்கு கொடுத்தாச்சு. 1 - 1 by RC per காமா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கணும். அப்போ RC அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ சம்ல கொடுத்தாச்சு. காமாக்கு பதிலாக 1.4. கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்னா எந்த இடம்னு சொல்லியிருக்கேன் உனக்கு நான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எங்க இருக்கோ அதுதான் கட் ஆஃப் ரேஷியோ. அப்போ இதுதான் உனக்கு கட் ஆஃப் ரேஷியோ சிம்பிள். அப்போ இந்த பாயிண்டோட வால்யூம் தான் ஜாஸ்தி when compared to 3. அப்போ V4 by small v4 divided by small v3 அதுதான் உனக்கு கட் ஆஃப் ரேஷியோ ரோ. அதுதான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். கட் ஆஃப் ரேஷியோ ரோ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் V4 divided by V3. அப்போ உனக்கு எல்லா ஆன்சரும் தெரியும். அப்போ ரோவை கண்டுபிடிச்சு வச்சுக்க. ப்ரெஷர் ரேஷியோன்னு என்னப்பா பீட்டா அப்படின்றது உனக்கு தெரியும். அப்போ P3 by P2. அப்போ P3 வேல்யூ தெரியும், P2 வேல்யூ தெரியும். பீட்டா இஸ் ஓவர். அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு. ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு சார் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. 58% ரைட். இப்போ தேர்ட் கொஸ்டின் உனக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னாலே அதோட ஜெனரல் ஃபார்முலே இந்த இருக்கு. ஒர்க் டன் டிவைடட் பை சொப் டு வால்யூம் ரைட். ஒர்க் டன்னாலே QS minus QR போடணும். அப்போ இந்த இடத்துல 2 QS, அதனால QS1 plus QS2 அந்த QR தனியா வச்சுக்க. அப்போ சொப் டு வால்யூம் அப்படின்னாலே அது VS அப்படின்றது தெரியும். அந்த VS வந்து எப்படி சார் மாற்றி எழுதலான்றது உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்மால் V1 minus V2 அதை வந்து இப்படி எழுதலாம். அப்போ இதுல வந்து என்னென்ன கண்டுபிடிக்க போற? QS1. அப்போ இது QS1 உனக்கு தெரியும், QR1 இது ரெண்டையும் ஆட் பண்றீங்க அப்படின்னா மொத்த ஹீட் சம்லே கொடுத்துட்டான் 1750. அப்போ இது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QR. இந்த QRக்கு மட்டும் நீ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட். அப்போ QR இந்த இடத்துல நீ போடணும். அப்போ அகைன் என்ன ஃபார்முலா எழுதுவீங்க சார்னு பார்த்தீங்கன்னா mCV ஆஃப் T5 minus ஆஃப் T1. ஏன்னா T5 ப்ரெஷர் ஜாஸ்தி, அதாவது டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ QRனாலே அந்த mCV போடுறதுக்கு காரணம் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ T5 minus ஆஃப் T1 அப்படின்றத வந்து QRக்கு நீ எழுதி வச்சுக்க. அதுதான் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. T5 minus ஆஃப் T1. அப்போ CP/CV வேல்யூ எல்லாமே உனக்கு கான்ஸ்டன்ட் அதை ஞாபகம் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து QR is equal to அப்படின்னு ஒரு வேல்யூ. அப்போ இங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்றீங்க சார் அப்படின்னா உனக்கு MEP கிடைக்குது. MEP வேல்யூ இவ்வளோ கிலோ பாஸ்கல் ரைட். ஃபைனலா வந்து பவர் டெவலப்டு நீ பார்க்கணும். பவர் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் மல்டிப்ளைடு பை நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் சம்மில் உனக்கு கொடுத்துருக்காங்களான்றதை பாரு. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து சம்மில் உனக்கு கொடுக்கல. அப்போ வந்து நம்ம வந்து அசியூம் பண்ண முடியாது. நான் அந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு சம்மில் வந்து நானே ஆட் பண்ணி சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் 10 பெர் செகண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம் நான். அப்போ அந்த 10ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்போ ஒர்க் டன்னாலே QS minus QR நீ சப்ஸ்டியூட் பண்றீங்க சார் அப்படின்னாலே இது மொத்த வேல்யூ சம்மில் கொடுத்தாச்சு. QR வந்து இந்த இடத்துல ரெடிலி அவைலபிள். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் மல்டிப்ளைடு பை 10 போட்டேன்னா உனக்கு வந்து கிலோ வாட்ஸ் அப்படின்றதுல ஆன்சர் வருது ரைட். இன்னும் எதுவும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை சார்,
இன்னும் புரியல சார்னா கேளு. இதோட வந்து ஆட்டோ டீசல் டியூவல்ல சம்மு முடியுது. எதுவும் டவுட் இருந்தா கேளு, இல்லைன்னா எனக்கு புரியுது சார் அப்படின்னா அந்த ஹேண்ட் ரைஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணு, நம்ம அடுத்த டாபிக் போகணும். ஜீவபாலன்ல இருக்கியா? ஜீவபாலன், மாதவன், நாகராஜ், நரேந்திரன், ரத்தீஷ். ரத்தீஷ் இருக்கியா? ரத்தீஷ் இருக்கேன் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர முடியுதா இல்லை எப்படிப்பா, என்ன சொல்றீங்க? எஸ் ராகுல், செந்தில்குமார், எஸ் ராகுல், எஸ் ராகுல் இருக்கியா? செந்தில்குமார், தாமஸ், almost around 25 students are responding. Thank you for your quick reply. Fine. சரிடாப்பா, இதோட நம்ம வந்து அந்த 3 சைக்கிளுக்கு நம்ம எண்டிங் கார்டு போடுறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த 3 சைக்கிளோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் மட்டும் நீங்க ப்ராப்ளம் வரைக்கும் கால் பண்ணி வச்சிருப்பீங்க, அதுல எந்த இஷ்யூ இருக்காது. இதுக்கப்புறம் டீசல், அதோட டியூவல், அதோட எஃபிஷியன்ட். டீசலுக்கு வந்து டெரிவேஷன் எழுதி வச்சுட்டீங்க, அதுல எந்த ப்ராப்ளம் இருக்காது. இதோட டீசலுக்கு சம் எழுதணும், டியூவலுக்கு எஃபிஷியன்சி டெரிவேஷன் எழுதணும், டியூவல் சைக்கிளுக்கு சம் எழுதணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. அப்போ எப்படி நம்ம ப்ராப்பரா கொண்டு போறோம், அந்த ஒரு சம் மாடல் மட்டும் பாரு, இதுல பேஸ் பண்ணி தான் உனக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோ. ரைட். இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன 2 மார்க் கொஸ்டின் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணணும். ரைட். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான் எதிர்பார்க்கலாம். ரைட். இதை ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது. இப்போ வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ, இப்போ எஃபிஷியன்சி அதிகமாக நீ கொண்டு வரணும்னு விரும்புற அப்படின்னா எது அதிகமாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஜென்ரல் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைக்கிள். உங்க 3 சைக்கிள் பார்த்துருக்க, எந்த வேல்யூ ஹையரா இருக்கு சார் அப்படின்னா நம்ம எஃபிஷியன்சி அதிகம்னு சொல்லலாம். பேசுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, மைக் ஆன் பண்ணி பேசு. மைக்கேல், மைக்கேல். பிரேக் பவர் சார். பிரேக் பவர், அது ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கான். சரி பார்ப்போம். ஜி மாதவன், இண்டிகேட் பவர் சார். இண்டிகேட் பவர்னு ஒரு ஆன்சர் வருது சார். ஒரு நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? சரி மேடம், பரவாயில்ல, நீ மியூட் பண்ணிக்க. நான் ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன் நான். ரைட். இப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியா எந்த இன்ஜினுக்கு இருக்கும், அதையா ஆன்சர் பண்ணு. கம்ப்ரஷன் ரேஷியோ எந்த இன்ஜினுக்கு கம்மியா இருக்கும்? பெட்ரோல் இன்ஜின். ரைட். மேக்ஸிமம் எவ்வளவு சார் போக முடியும்னா 12. டீசல் சார். டீசல் கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியான கம்ப்ரஷன் ரேஷியோ யாருன்னா பெட்ரோல் தான். ரைட். ஏன்னா 12 வரைக்கும் தான் நம்மளால போக முடியும். அதுக்கப்புறம் அதிகமா அதுக்கப்புறம் வந்து வெரி வெரி ஹையர்னா டீசல், ரெண்டுக்கும் மிடில் இருக்குன்னா டியூவல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. இப்போ ஆட்டோ, டியூவல், டீசல் இது இருக்கு. வெரி வெரி இப்போ கம்மியான கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்கு. ரைட். இப்போ வந்து பெட்ரோல் இன்ஜினுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ 12. அதே 12 கம்ப்ரஷன் ரேஷியோ வச்சு டீசல் இன்ஜின் ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கீங்க. ஆனால் டீசல் இன்ஜின் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா அது ஒர்க் ஆகாது. கம்ப்ரஷன் ரேஷியோ இப்போ வந்து வெரி வெரி லோயர் ஆர்டர். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோல 3 இன்ஜினும் ஒர்க் ஆகுது. சரியாப்பா? 3 இன்ஜினும் ஒர்க் ஆகுது அப்படின்னா எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ சைக்கிள் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்.
அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது டியூவல் சைக்கிள், அதுக்கப்புறம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுறது வந்து நமக்கு வந்து டீசல் சைக்கிள். அப்போ வந்து கம்பரசன் ரேஷியோ ஒரு ஒரு என்னது ரொம்பவும் ஹையராக இருக்குது சார் அப்படின்னா டீசல் சைக்கிள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப வந்து கம்பரசன் ரேஷியோ உனக்கு வேல்யூ வந்து ஒரு 12 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லோயர் கம்ப்ரஷன் ரேஷியோவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த இன்ஜின் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமே தவிர இந்த இன்ஜின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது, ரைட்டா? அதனால வந்து இப்போ எஃபிஷியன்சி வெர்சஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ, அப்போது இதை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஆட்டோ சைக்கிள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுது வென் கம்பேர்ட் டு டியூவல், வென் கம்பேர்ட் டு டீசல் அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி வந்து சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ, சேம் ஹீட் இன்புட், அதுலேயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஆட்டோ சைக்கிள். எனக்கு வந்து சிலிண்டருக்குள்ள அதிகமான ப்ரெஷர், அதிகமான டெம்பரேச்சர், அந்த கண்டிஷன்ல யாரு நல்லா ஒர்க் ஆவாங்க அப்படின்னு நீ பார்த்தேன்னா டீசல் தான் நல்லா ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் டியூவல் நல்லா ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஆட்டோ நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா டீசல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷர், அதிகமான பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து நம்மளால அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியாது. எதனாலன்றது உனக்கு தெரியும். இங்கே வந்து லோயர் கம்ப்ரஷன் ரேஷியோ, பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாமே லோயராக தான் கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜினை பொறுத்தளவு வெரி வெரி ஹையர் கம்ப்ரஷன் ரேஷியோ 22:1. அப்போ 22:1 அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்னு யாரும் சொல்ல முடியுமா? 22:1 அப்படின்னா இது என்னடா தங்கம் மீனிங்கு? இது தமிழ் மீனிங், இதில் உள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஹிடன் இன்ஃபர்மேஷன் என்னது? 22 மடங்கா இருக்கிறத அதுல ஒரு மடங்கு ஆக்குறது. 22 அறகுறைய, அதாவது ஆன்சர் வந்திருக்கு. கம்ப்ரஸ் பண்றது. அப்ப 22 மடங்க 1 மடங்கா ஆக்குமா, இல்ல 1 மடங்க 22? 22% ஃபியூயலை எரிக்கிறதுக்கு 1% கேஸ் ஏர் தேவைப்படுது சார். 22% ஃபியூயல் இருக்குமா? சரி, ரைட்டு. வேற ஆன்சர் ஏதாச்சும்? சார் 22 ஏர் எரிக்கிறதுக்கு 1% ஃபியூயல். சரி, ரைட்டு. வேற சரி சொல்லியிருக்கீங்க, அக்செப்ட் பார்ப்போம். அது இன்னும் எக்ஸாக்டா வரல. கம்ப்ரஸ் அப்படின்னு வார்த்தை சொல்லியாச்சு. அப்போ உங்க கையில கொடுக்கறது வந்து 1 பார்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சு, அந்த 1 பார்ட்டை வந்து 22 டைம்ஸ் சின்னதாக்க போறீங்க. அப்போ 1/22 அப்படின்னு போட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதே இது பெட்ரோல் இன்ஜினா இருந்துச்சுன்னா 1/12 அந்த ரேஷியோல அது ஒர்க் ஆகுது. இன்னும் டியூவல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1/16. இதுல எந்த வேல்யூ மிக சின்ன வேல்யூ? நிறைய இது போட்டு வச்சிருக்கேன். இதுல ரொம்பவும் சின்ன வேல்யூ எங்க கிடைக்கும்? 1/22 சார். அப்போ 1/22ல சின்னதா கிடைக்குது சார்னா அந்த இது வந்து வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப லோயர். வால்யூம் வந்து கம்மியாக கம்மியாக எது இன்க்ரீஸ் ஆகும்? pressure and temperature inside the cylinder gets increasing, right? அப்போ எந்த அப்போ இது பெட்ரோல், இது டீசல் இன்ஜின், இது பெட்ரோல் இன்ஜின், இது டியூவல் இன்ஜின். அப்போ பார்க்கும்போது வந்து டீசல் இன்ஜின் தான் நமக்கு வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ அதில் தான் ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஜாஸ்தி. அப்போ மேக்ஸிமம் ப்ரெஷர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு நீங்கள் போறீங்கன்னா அது வந்து டீசல் இன்ஜின் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ அதனால தான் அதுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ ஜாஸ்தி. கம்ப்ரஷன் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும்போது வால்யூம் வந்து ரொம்ப சின்ன லெவலில் வந்து அதனால நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியும் எதனா ஏற. அதே மாதிரி பெட்ரோலை வந்து நீ என்ன செய்ய முடியாது. நீ வந்து 22 டைம்ஸ் நீ பெட்ரோலை வந்து சின்னதாக ஆக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து நீ கம்ப்ரஸ் பண்ணும் போதே என்ன செஞ்சிடும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம கம்ப்ரஸ் பண்ணும் போது வெடிக்கக்கூடாது. யார் மூலமாக தான் ஃபயரிங் ஆகும்ன்றது உனக்கு தெரியும். ஸ்பார்க் பிளக் மூலமாக தான் ஃபயரிங் ஆகணும் அப்படின்றது உனக்கு தெரியும். அப்போ நீ கம்ப்ரஸ் பண்ணும் போதே ஃபயரிங் ஆயிடுச்சுன்னா நாக்கிங் கிரியேட் ஆயிரும், அதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிரும், ரைட்? இப்போ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிடுறேன். எஃபிஷியன்சி வெர்சஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னு நீ பார்க்கும்போது இது எஃபிஷியன்சி சிம்பிள், இது கம்ப்ரஷன் ரேஷியோ சிம்பிள். அப்போ வெரி வெரி ஹையர் கம்ப்ரஷன் ரேஷியோ நல்லா ஒர்க் ஆகிறது வந்து யாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். அப்போ ஒரு கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன், இல்லை ஒரு 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம், இல்லை 11 அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா இந்த கம்ப்ரஷன் ரேஷியோவில் டீசல் இன்ஜினால நல்லா ஒர்க் ஆக முடியாது. ஏன்னா கம்ப்ரஷனே ப்ராப்பராக இருக்காது, ஃபயரிங்கே இருக்காது, பவரே கிடைக்காது. அப்போ ஆனால் இது பெட்ரோல் இன்ஜின் இந்த ரேஷியோவில் நல்லா ஒர்க் ஆகும், ரைட்? அப்போ அதனால தான் பெட்ரோல் இன்ஜின் ஹையர் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் டியூவல் இன்ஜின் இருக்கு, அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் கடைசியில் ஓடிடுச்சு.
அதுக்கப்புறம் இதே கேஸை வச்சு திருப்பி இங்கே ட்ராவல் ஆகுறோம். சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ, சேம் ஹீட் இன்புட். அதுலேயும் பெட்ரோல் தான் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ப்ரெஷர், மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் டீசல் தான் பக்காவாக இருப்பாங்க. அதில் ஃபைனலாக போகும்போது இந்த ஆட்டோ வந்து அடிபட்டு போயிடுவாங்க அப்படின்றத பார்த்து வச்சுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் தியரி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்ளம், இதோட ப்ராப்ளம் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அஜய் குமார் இருக்கீங்களா? அஜய் இருக்கீங்களா சார்? அஜய் குமார், உங்க செல்லுல என்ன போட்டிருக்கேன்றத வாசித்து சொல்லு. உங்க செல்லுல மியூட் பண்ணிக்க. ஃபைன். இது வந்து 4th சைக்கிள். இது வந்து இந்த யூனிட்டோட 4th சைக்கிள் எப்படின்றத பார்ப்போம். பிரேட்டான் சைக்கிள் ஒன்லி தியரி மட்டும் தானே. இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை வந்து நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்றத பார்ப்போம். அப்போ பிரேட்டான், அப்போ ஓட்டோ சைக்கிள் பெட்ரோல் இன்ஜின்ல அப்ளை ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டீசல் சைக்கிள் வந்து டீசல் இன்ஜின்ல அப்ளை ஆகுது. டியூவல் சைக்கிள் மரைன் சைடு அப்ளை ஆகுது, இல்லை ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸ்ல அப்ளை ஆகுது. அப்போ இந்த பிரேட்டான் சைக்கிள் எங்கே தான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் டர்பைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லைன்னா கேஸ் டர்பைன் பவர் பிளான்ஸ், அப்படி இல்லைன்னா கேஸ் டர்பைன்ஸ். இதில் அப்ளை ஆக போகிற சைக்கிளுக்கு பேர் தான் வந்து பிரேட்டான் சைக்கிள். ரைட்? ஏன் பிரேட்டானுக்கு பேர் வச்சாங்கன்றது கேட்கலாம். அவர் கண்டுபிடிச்ச ஒரு பேர் பிரேட்டான், அதனால பிரேட்டான் சைக்கிள். சிம்பிள்ரா, கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ல அப்ளை ஆக போகுது. மரேசன் பிரேட்டான் சைக்கிள் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் உனக்கு வந்து கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட். செகண்ட் அப்ளிகேஷன் வந்து ஜெட் இன்ஜின்ஸ்னா வேற எதுவும் இல்லை. ஏர்கிராஃப்ட்ல நீ யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினுக்கு பேர் தான் ஜெட் இன்ஜின்ஸ். அந்த இன்ஜின்ல அப்ளை ஆக போறது வந்து இந்த பிரேட்டான் சைக்கிள். ரெண்டு அப்ளிகேஷன், கேஸ் டர்பைன் பவர் பிளான்ஸ் அண்ட் ஜெட் இன்ஜின்ஸ். ஜெட் இன்ஜின்ஸ் எங்க பார்க்க போறீங்க சார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினுக்கு பேர் தான் ஜெட் இன்ஜின். அங்க வந்து இந்த சைக்கிள் தான் அப்ளை ஆகும் அப்படின்றத பார்த்து வச்சுது. ரைட்? அப்போ ஆல் தி கேஸ் டர்பைன்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப், இதுல வந்து நம்ம ஜெட் இன்ஜின் பத்தி பார்க்க போறது இல்ல, இந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஜெட் இன்ஜின்ஸ் வேணும் சார் அப்படின்னா நீங்க வந்து 6th செமஸ்டர்ல ஜிடிஜேபி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுல படிச்சு தெரிஞ்சுக்குது. ரைட்? அது இப்போ ஆல் தி கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் பிரேட்டன் சைக்கிள். இதுல ரெண்டு கிளாசிபிகேஷன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. எதனால ஓப்பன் எதனால க்ளோஸ்ட் அப்படின்றத நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். அது எண்ட் ஆஃப் தி கிளாஸ் பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 10 minutes. அதை மட்டும் கவனிச்சுக்க. இதுல முக்கியமான காம்பனன்ட் யாரு சார்? கொஞ்சம் நான் உனக்கு ஜூம் பண்ணிடுறேன். இந்த இடம் தான், இதான் லே அவுட்டு. கம்ப்ரஸர், கம்பஷன் சேம்பர், அதுக்கப்புறம் வந்து கேஸ் டர்பைன். கம்ப்ரஸர், கம்பஷன் சேம்பர், கேஸ் டர்பைன் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. ஏர் கம்ப்ரஸருடைய பர்பஸ் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏர் கம்ப்ரஸருடைய பர்பஸ், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர்? லோ ப்ரெஷர் ஏர் டு ஹை ப்ரெஷர் ஏரை மாத்துறது. சரிப்பா. கம்பஷன் சேம்பர்ல என்ன பண்ணுவீங்க? கம்பஷன் சேம்பர்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஜின்ல கம்பஷன் சேம்பர்ல என்ன பண்ணீங்க? பர்ன் பண்ணுவோம் சார். எது ரெண்டையும் பேர்ன் பண்ணுவீங்க? ஏர் ஃபியூல். ஏர் அண்ட் ஃபியூவல். ஏர் அண்ட் ஃபியூவலை மிக்ஸ் பண்ணி அங்க ஃபயரிங் நடத்த போறீங்க. ரைட்? தீபன் இத்தனை வாடி சேலஞ்சு கொடுத்தா ரைட்? இப்போ கம்பஷன் சேம்பர் தேவையில்லாம நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காது, விருப்பம் இல்லைன்னா கிளம்பிடு, இதெல்லாம் ரிமூவ் பண்ண வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஏர் கம்ப்ரஸருடைய பர்பஸ் லோ ப்ரெஷர் ஏரை வந்து ஹை ப்ரெஷர் ஏரை உனக்கு கன்வெர்ட் பண்ணணும். கம்பஷன் சேம்பர்ல எனக்கு ஃபயரிங் கிரியேட் பண்ணணும் சார், நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ இந்த இடத்துல ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர், இந்த இடத்துல ஃபியூவல் இன்ஜெக்டர் வச்சிருக்கேன், அது வந்து ஃபியூவல் ஹை ப்ரெஷர்ல இன்ஜெக்ட் பண்ணும். ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர், ஹை ப்ரெஷரைஸ்டு ஃபியூவல் ரெண்டும் மிக்ஸ் ஆகி உனக்கு ஹாட் கேஸஸ் கிரியேட் ஆக போகுது. ரைட்? அப்போ இந்த ஹாட் கேஸஸ் யாரை சார் ரொட்டேட் பண்ணும்? இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணணும். அப்போ டர்பைனுடைய பர்பஸ் ஹீட் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த டர்பைனுடைய ஷாஃப்டை எடுத்துட்டு போய் நீ ஜென்ரேட்டர்ல கப்பிள் பண்ணேன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? எனி ஆன்சர்? எலக்ட்ரிசிட்டி. ஃபைன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் ஏர் அட்மாஸ்பியர்ல உள்ள டிராவல் பண்றீங்க, அது ஹை ப்ரெஷரா மாத்தியாச்சு, வெரி ஹை ப்ரெஷரியா. அது சம்மில் பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கன்வெர்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்க. அப்போ ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர், ஹை ப்ரெஷரைஸ்டு ஃபியூவல் ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். அப்போ ஹாட் கேஸஸ் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது.
அப்போ இந்த பாயிண்ட் வந்து திருப்பியும் ஹாட் கேஸஸ் வந்து இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணணும். இதுல இருந்து வெளிவர அப்போ இந்த டர்பைனை சுத்தி முடிச்சுட்டு வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸஸ் யார்கிட்ட டிராவல் ஆகுதுன்னு பாரு, அட்மாஸ்பியர்ல டிராவல் ஆகுது. ரைட், இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் உடைய டெம்பரேச்சர் எவ்வளவு சார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த வெளியில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ் உடைய டெம்பரேச்சர் 400 டிகிரி. ரைட், இப்போ இது ஏதோ ஒரு ஷாஃப்ட் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன் நான். அப்போ கம்ப்ரெசர் ஒர்க் ஆகணும்னா என்ன செய்வோன்றது உனக்கு தெரியும்னா நம்ம தான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். ரைட், அப்போ இந்த பவர் பிளான்ட் ரன் ஆகும்போது ரன் ஆகிறதுக்கு இனிஷியலா பவர் பிளான்ட் இன்னும் பவரை ஜென்ரேட் பண்ணலப்பா, இந்த ஜென்ரேட்டர்ல பவர் நமக்கு கிடைக்கல. அப்போ பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெசருக்கு நம்ம தான் எக்ஸ்டர்னலா பவர் கொடுக்கணும். ரைட், அப்போ இந்த கம்ப்ரெசர் ரன் ஆயிருச்சு. அப்புறமேட்டு வந்து இதுல இருந்து ப்ரெஷரைஸ்ட் ஏர் வெளியில வந்தாச்சு. இந்த டர்பைன் சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த டர்பைன்ல இருந்து பவர் யாருக்கு போயிரும்னா இந்த கம்ப்ரெசருக்கு போயிடும். நம்ம கொடுக்க வேண்டிய பவர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ரைட், இனிஷியலா இந்த பிளான்ட்டை ரன் பண்றதுக்கு இந்த கம்ப்ரெசருக்கு நம்ம தான் பவர் கொடுத்தாகணும். இந்த கம்ப்ரெசர் ஒன்ஸ் ரன் ஆயிருச்சு, இதுல இருந்து டர்பைன்ல இருந்து பவரும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய பவரை நிறுத்திட்டு டர்பைன்ல இருந்து பவர் வந்து இந்த ஷாஃப்ட் மூலமா இந்த கம்ப்ரெசருக்கு போயிடும். ரைட், அப்போ டர்பைன்ல கிடைக்கக்கூடிய பவரை வந்து இந்த ஷாஃப்ட் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணி நமக்கு இந்த கம்ப்ரெசருக்கு ரன் ஆகிறதுக்கு கொடுத்துக்கலாம். ரைட், இதுல மெயின் முக்கியம் ஒரே ஒரு விஷயம் நீ கவனிக்கணும். இதுல இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ்ல கூடிய டெம்பரேச்சர் 400 டிகிரி, அது அப்படியே வெளியில போகுது. அப்போ இது வந்து கம்ப்ரெசர் தானே, என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன். ரைட், இது வந்து கம்பஷன் சேம்பர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் அடிஷன். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இந்த சென்ஸ் P2 = P3 அப்படின்றத பார்த்து வச்சுக்க. இது வந்து எக்ஸ்பான்ஷன், அகைன் ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன். அப்போ 1 to 2 அப்படின்னா உங்க பிவி டயக்ராம்ல என்ன லைன் போடுவீங்க? எனி ஆன்சர்? இது வந்து ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன், இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் அடிஷன், இது வந்து ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன். அப்போ பிவி டயக்ராம் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் எந்த லைன் டிரா பண்ணுவா? பிவி டயக்ராம் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் எந்த லைன் எடுப்பீங்க? கொஞ்சம் குயிக்கா சொல்லு. பிவி டயக்ராம் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஸ்லாண்டிங் லைன், வெரி குட். அதுதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட்டிங். ரைட், அப்போ வந்து ஹரிசாண்டல் லைன் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஆரமா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா ஹரிசாண்டல் லைன் போடுவீங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஆரமா இருக்குன்னா ஹீட்டிங். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட்டிங், இது வந்து கம்பஷன் சேம்பர்ல நடக்குது. ரைட், அப்போ P2 = P3. அப்போ எக்ஸ்பான்ஷன் திருப்பி வந்து ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். எக்ஸ்பான்ஷன்னா அகைன் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னா ஸ்லாண்டிங், எக்ஸ்பான்ஷனால டவுன்வர்ட்ல ஆரம்பம். சரி, அப்போ இது வந்து நமக்கு க்ளோஸ் பண்ண முடியாது, அப்படியே இருக்கும். அது அப்படியே ஓப்பன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு டாட்டர் லைன்ஸ்ல சும்மா ரெஃபரன்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். அப்போ இதுல இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸஸ் எல்லாமே அப்படியே அட்மாஸ்பியர்ல வேஸ்டா போயிருது. அப்போ என்ன ஃபியூவல் சார் யூஸ் பண்றாங்கன்னு பாரு. நேச்சுரல் கேஸ், கெரோசின், நாப்தா, ப்ரோபேன், இது எல்லாமே இருக்கு. இந்த நேச்சுரல் கேஸ்ல என்ன சார்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இருக்கு. அது வந்து என்ன கிணறுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். அது இனிஷியலா ட்ரில் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் எடுப்பாங்க. அந்த கேஸ் யாருன்னா நேச்சுரல் கேஸ். அதுக்கப்புறம் தான் யார் இருப்பாங்கன்னா உன்னுடைய பெட்ரோல். ரைட், அப்போ பெட்ரோலியம் அந்த ஆயில் வெல்லுல இனிஷியலா அந்த கேஸ் இருக்கும். அந்த கேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த குரூட் ஆயில் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இருந்து தான் நம்ம பெட்ரோல், டீசல், கெரோசின், நாப்தா எல்லாமே எடுத்துடுறாங்க. அப்போ அந்த ஆயில் வெல்லுல இனிஷியலா இந்த கேஸ் இருக்கும். அந்த கேஸ் வந்து எங்க யூஸ் பண்ண போறோம்னா இந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ஸ். ரைட், இது எல்லாமே இந்த ஃபியூவல் இன்ஜெக்டர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் அப்படின்னாலே இந்த ஃபியூவல் ஞாபகம் வச்சுக்க. அப்போ முக்கியமா யூஸ் பண்றது நேச்சுரல் கேஸ். ரைட், அப்போ இந்த நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம ஹை ப்ரெஷர்ல இன்ஜெக்ட் பண்றோம். ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர், ரெண்டும் ஃபயரிங் நடக்கும். அதனால ஹாட் கேஸஸ் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். அது இந்த டர்பைனை சுத்த வச்சிரும் அப்படின்றத பார்த்துச்சுக்க. அந்த டர்பைன் சுத்துறதுனால நமக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைச்சிருது. அதை ஒரு ஷாஃப்ட்ல கப்பல் பண்ணி ஜென்ரேட்டர்ல கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எடுத்துடலாம். சரி, எடுத்தவங்க இது வந்து அப்படியே இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் அட்மாஸ்பியருக்கு வேஸ்டா போய் இதோட டெம்பரேச்சர் 400 டிகிரி. அப்போ இந்த ஸ்டோரி ஃபுல்லா எழுதியிருக்கேன் நான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்ரெசர், கம்பஷன் சேம்பர், கேஸ் டர்பைன். ரைட், கம்ப்ரெசருடைய பர்பஸ் லோ ப்ரெஷர் ஏர் டு ஹை ப்ரெஷர் SDR. கம்பஷன் சேம்பர் we are going to create combustion by the admission of air and fuel mixture. fuelனா இந்த இருக்கு, ஏர் வந்து தனியா இங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. கேஸ் டர்பைனாலே ஒரு ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றும் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சதுதான். அப்போ எதனால இதுக்கு பேர் ஓப்பன் சைக்கிள்? ஆல் தி எக்ஸாஸ்ட் கேசஸ் ஃப்ரம் தி கேஸ் டர்பைன் கோஸ் டு அட்மாஸ்பியர். அப்போ என்ன சார் சொல்றீங்க? அப்போ இந்த கேஸ் டர்பைன்லேருந்து வெளிவரக்கூடிய எல்லா கேஸும் அப்படியே அட்மாஸ்பியருக்கு போகுது, எந்த விதமான யூஸும் ஆகாம அப்படியே அட்மாஸ்பியருக்கு வேஸ்டா போகுது சார் அப்படின்னா அந்த சைக்கிளுக்கு பேர் என்னது? ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட். அப்போ இதுல இருந்து வெளிவரக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ எடுத்தவங்க சொல்லியிருந்தேன்? யார் ஞாபகம் வச்சிருக்கியா? டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லியிருந்தோம்? இதுல இருந்து வெளிவர 400 டிகிரி செல்சியஸ் சார். அப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்ப்பா? வேற ஏதாவது ஆன்சர் இருக்குமா உன்ட்ட? அந்த 400 டிகிரி செல்சியஸ் கேஸை வச்சுட்டு
என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்போம். எந்த பவர் பிளான்ட்டை ரன் பண்ணலாம்? இந்த 400 டிகிரி உங்க கையில கேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டீம் பவர் பிளான்ட். ஸ்டீம் பவர் பிளான்ட்டை ரன் பண்ணலாம். அந்த ஸ்டீம் பவர் பிளான்ட்டுக்கு யாரு தேவை? ஸ்டீம். அப்போ அந்த ஸ்டீமை உருவாக்கணும்னா பாய்லர் தேவை. அந்த பாய்லருக்குள்ள யாரை அலோவ் பண்ணுவ? வாட்டர். அப்போ அந்த வாட்டரை ஹீட் பண்றதுக்கு இந்த கேஸை நீ யூஸ் பண்ணலாம். சரியா? அந்த கோலை போட்டு எரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேஸே அந்த பாய்லரை வந்து ஸ்டீமா மாத்தி டர்பைனை சுத்த வச்சு நம்ம வந்து பவர் எடுத்துக்கலாம் அப்படின்றது பாரு. அப்போ வந்து ஓப்பன் சைக்கிள்ல வந்து டர்பைன்ல இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேசஸ் will not be utilized அப்படின்றத பார்த்து வச்சுக்க. Right? Will not be utilized for some other purpose. So that we called as open cycle. அப்போ closed cycle என்னடா பண்ணுவாங்க? நீ ஆன்சர் பண்ணு பாரு. closed cycle நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கேஸை நம்ம என்ன பண்ணுனா அது closed cycle மாறும். ஓப்பன் சைக்கிள்ல இந்த கேஸ் வந்து யூஸ் ஆகாம அப்படியே அட்மாஸ்பியருக்கு போகுது. அப்போ closed cycle என்ன செய்வோம்? அப்போ இந்த கேஸை வந்து சம் அதர் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் சார் அப்படின்னா அது பேர் தான் என்னது? க்ளோஸ்டு சைக்கிள். அது அப்படின்றத பார்த்து வச்சுக்கலாம். அப்போ இந்த பிவி டயக்ராம் நீ ஈஸியாக போட்டுடலாம். இதோட நான் இந்த ஸ்லைடோட நிறுத்த போறேன், கவனிச்சு வச்சுக்க. அப்போ இது ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் அடிஷன், கம்பஷன் சேம்பர். அப்போ இது வந்து ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் உன்னுடைய டர்பைன். அப்போ இந்த 1 to 2 அப்படின்றது வந்து கம்ப்ரஸருக்கு ஒரு இது, 2 to 3 அப்படின்றது வந்து கம்பஷன் சேம்பருக்கு ரிலேட்டட், 3 to 4 அப்படின்றது வந்து டர்பைனுக்கு ரிலேட்டட், கேஸ் டர்பைன். அப்போ இது வந்து அப்படியே டிஎஸ்ஆ மாத்திர ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னாலே வெர்டிகல் லைன் போடணும். அதுலேயும் கம்ப்ரஷன், அதனால அப்போர்டில் வெர்டிகல் லைன். இது வந்து ஹீட் அடிஷன் 2 to 3. அப்போ வந்து ஸ்லாண்டிங் லைனை மேலே கொண்டு போய் சொல்லியிருப்பேன். எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன், அப்போ வெர்டிகல் லைன் போடுவேன் டிஎஸ் டயக்ராம்ல, டவுன்வர்டில் RMR. இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன். இங்கே வந்து எதுவுமே கனெக்ஷன் இல்லை, அதை சும்மா அப்படியே காமிக்க முடியாது. அதனால ஒரு சின்ன டாட்டர் லைன்ஸ் போட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1 to 2 ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன் அட் ஏர் கம்ப்ரஸர். அப்போ ப்ரெஷர் என்ன ஆகுது, ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் என்ன ஆகுது, என்ட்ரோபி என்ன ஆகுது, இதை மட்டும் எழுதிக்க. இப்போ அப்போ இந்த இடத்த பொறுத்தளவு ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னால எந்த ரிலேஷன் எழுதுவீங்கப்பா? ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் விச் ரிலேஷன் இஸ் சூட்டபிள்? ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுவீங்க? காமா சார். காமா ரிலேஷன் எழுதணும், அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. அது இந்த இடத்துல நமக்கு தேவைப்படல, ப்ராப்ளத்தில் எழுதி வச்சுக்கிறோம். ரைட்? அப்போ இதுக்கு வந்து முக்கியமா யாருன்னா இந்த இடத்துல கம்ப்ரஸர் இருக்கு. அப்போ கம்ப்ரஸர் என்னன்னு நம்ம தான் ஒர்க் கொடுக்கணும். அப்போ கம்ப்ரஸர் ஒர்க் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. எம்சிபி இந்த இடத்துல எல்லா ப்ராசஸுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான்டா. அப்போ எம்சிபி 1 to 2 தானே. அப்போ பாயிண்ட் நம்பர் 2க்கு தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா அதுல தான் ப்ரெஷர் ஜாஸ்தி. அப்போ எம்சிபி ஆஃப் T2 - T1. அப்போ ஃபர்ஸ்ட் இது ஓவர். அப்போ இங்கே வா, ஹீட் சப்ளைடு போட்டீங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ QS is equal to அப்போ எம்சிபி ஆஃப், அப்போ இந்த பாயிண்ட் தான் ப்ரெஷர். இது ஹீட் ஆட் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா இதில் தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ T3 - T2. அப்போ இது ஓவர். அப்போ இந்த இடம் பாரு, இது வந்து டர்பைனுக்குரிய போர்ஷன். அப்போ இதுவும் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ், காமா வச்சு எழுதணும். ஆனால் இந்த இடத்துல வந்து WT போட்டு வச்சுக்கோ. அப்போ பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4 எந்த பாயிண்டோடைய ப்ரெஷர் ஜாஸ்தி? தேர்ட் பாயிண்டோடைய ப்ரெஷர் ஜாஸ்தி. அப்போ எப்படி நீ கம்ப்ரஸருக்கு இந்த ரிலேஷன் எழுதுறியோ அதே மாதிரி டர்பைனுக்கு எம்சிபி ஆஃப் T3 - T4. அப்போ கம்ப்ரஸர், கம்பஷன் சேம்பர், டர்பைன். அப்போ கம்ப்ரஸர்னு சொல்லும் போது WC, ஹீட் சப்ளை, கம்பஷன் சேம்பர்னா ஹீட் சப்ளைடு QS, டர்பைன்னா WT. அப்போ இந்த இடத்துல எம்சிபி போட்டுக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கம்ப்ரஸர்னால ரெண்டாவது பாயிண்டோடைய டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா உனக்கே தெரியும் அதுதான் ப்ரெஷர் ஜாஸ்தி. அப்போ T2 - T1. அப்போ ஹீட் ஆட் பண்ணீங்க சார் அப்படின்னா தேர்ட்ல தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தி, அதனால தான் எம்சிபி ஆஃப் T3 - T2. அது வந்து QSக்கு முடிச்சிட்டேன். இது வந்து இந்த இடம் தெரியும் உனக்கு, WT. அப்போ எம்சிபி ஆஃப் T3 - T4 போட்டு முடிச்சாச்சு. எஃபிஷியன்சி வந்து ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைடு. ஒர்க் டன் அப்படின்னு பேசும்போது வந்து சார் QS - QR தானே போடுவீங்க அப்படின்னு கேட்கணும். இந்த இடத்துல QR கிடையாது. ரைட்? அதனால என்ன பண்ணியிருக்கோம்னு பாரு, WT - WC. டர்பைன் ஒர்க்கு மைனஸ் ஆஃப் கம்ப்ரஸர் ஒர்க்கு டிவைடட் பை ஹீட் சப்ளை. அப்போ டர்பைன் ஒர்க் இருக்கிற இடத்துல அந்த ரிலேஷனை போட்டு, கம்ப்ரஸர் ஒர்க் இருக்கிற இடத்துல அந்த ரிலேஷன் எழுதிக்க, மல்டிப்ளைட் பை 100. இது வந்து ஓப்பன் சைக்கிளுக்கு பார்த்துருக்கோம். க்ளோஸ்டு சைக்கிள் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு சம்மு வந்து பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ரைட்? இப்போ எதனால QS - QR போடலை சார்ன்றது உனக்கு கேள்வி வரக்கூடாது. எதனாலனா இந்த இடத்துல QR கிடையாது. ரைட்? அப்போ அதனால தான் டர்பைனையும் கம்ப்ரஸரையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாச்சு. WT - WC டிவைடட் பை ஹீட் சப்ளை. அப்போ இதோட ரிலேஷன் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஃபைனல் ஃபார்ம் நமக்கு தேவையில்லை, இதோட இருந்தால் போதும். ரைட்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு.